உங்கள மாதிரி நானும் ஆஸ்பிரண்ட் தான். படிச்ச விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பாருங்க. இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பப்ளிக் ஃபைனான்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி செஷன்ஸ்ல நம்ம மணி மார்க்கெட் பத்தி பார்த்திருப்போம், சரிங்களா? அந்த மணி மார்க்கெட்ல நான் ஒன்று சொல்லியிருப்பேன். மானிட்டரி பாலிசி அப்படின்றது யார் ஃப்ரேம் பண்ணுவாங்க? ஆர்பிஐ வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட எக்கனாமியை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக. அதுலேயே நான் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருப்பேன். ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த ஃபிஸ்கல் பாலிசியை யார் முன்னெடுத்து பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முன்னெடுத்து பண்ணுவாங்க. இந்த பப்ளிக் ஃபினான்ஸ் இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் கீழே தான் இந்த ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போகுது, சரிங்களா? அந்த ஃபிஸ்கல் பாலிசிக்கு கீழே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம முன்னாடி செஷன்ஸ்ல பார்த்துருப்போம். ஒன்று வந்து டாக்ஸேஷன், அப்புறம் வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி பார்த்துருந்தோம். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னா பொதுமக்களுக்காக கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்த்திருந்தோம், சரிங்களா? இந்த பப்ளிக் ஃபினான்ஸ்னா தமிழ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல வந்து பொது நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி எதற்கு தேவைப்படும் பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல ரிசோர்சஸ் இருக்கு. அந்த ரிசோர்சஸை மொபிலைஸ் பண்ணி, அதாவது ப்ரிப்பேர் பண்ணி மக்களுக்கு எப்படி வந்து அது யூட்டிலைசேஷன் பர்பஸ்க்கு கொடுக்கறது அப்படின்றதுக்காண்டி. ஸோ அந்த ரிசோர்சஸை மூவ் பண்றாங்கல்ல, ராவா இருக்கும். அதாவது எப்படி சொல்றது, ஒரு ரிசோர்ஸ் வந்துட்டு எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிசோர்ஸை எடுத்து அதை வந்து என்ன சொல் வேல்யூ அடிஷன் பண்ணி மக்களுக்கு கொடுக்கறது அப்படின்றது ஒரு ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்க்கு நிதி தேவைப்படும், சரிங்களா? நிதி காசு தேவைப்படும். அதுதான் இந்த பப்ளிக் ஃபைனான்ஸ் கீழே வரப்போகுது. பப்ளிக் ஃபைனான்ஸ்னா என்னது? பப்ளிக் ஃபைனான்ஸ்னா என்னது? பொது நிதி அப்படின்றத பார்த்தோம். பப்ளிக் ஃபைனான்ஸ், ஓகேவா? இதுக்கு கீழே தான் ஃபிஸ்கல் பாலிசி வரப்போகுது. ஃபிஸ்கல் பாலிசி வரப்போகுது. ஃபிஸ்கல் பாலிசி யார் பண்ணுவா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த பப்ளிக் ஃபினான்ஸ் கீழே நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சரிங்களா? இப்போ நம்ம வீட்டில் வந்து அப்பா சம்பாதிப்பாங்க, இல்லை அம்மா சம்பாதிப்பாங்க. அவங்க வந்து காசு எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாசத்துக்குரிய பட்ஜெட்னு ஒன்று போடுவாங்க, பார்த்தீங்களா? அது எதற்காக போடுவாங்க? பட்ஜெட் 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினா அதுக்கு அந்த அடுத்த 30 நாள்ல அந்த காசை எப்படி செலவு பண்ண போறோம், அப்புறம் நம்மளுக்கு எந்த மாதிரி வருமானம் அந்த 30 நாள்ல இருக்க போகுதுன்றத போட்டு வைப்பாங்க. நிறைய வீட்டுல வந்து அம்மாக்கள் போட்டு வைப்பாங்க. இதே மாதிரி கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க, சரிங்களா? அதை வந்து பட்ஜெட்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, சரிங்களா? அது என்னன்றதையும் நம்ம பார்ப்போம். இந்த பப்ளிக் ஃபினான்ஸ் கீழ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பட்ஜெட் பத்தி பார்ப்போம். பட்ஜெட் பத்தி பார்ப்போம், சரிங்களா? பட்ஜெட்டோட சேர்த்து கவர்மெண்ட் வந்து ஃபிஸ்கல் பாலிசில என்ன வரும்னு சொன்னேன்? டாக்ஸ்லாம் வரும்னு சொன்னேன். டாக்ஸ் வரும், அப்புறம் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் வரும், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வரும், சரிங்களா? அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் பார்ப்போம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் பார்ப்போம், சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் பப்ளிக் ஃபைனான்ஸ் கீழே நம்ம பார்க்க போறோம். ஸோ பே அட்டென்ஷன் டு திஸ் செஷன் வெரி கேர்ஃபுல்லி. ஏன்னா இதில் தான் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்ற ஒன்று இம்ப்ளைடா வரப்போகுது, ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பட்ஜெட் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம், சரிங்களா? பட்ஜெட், பட்ஜெட் இப்போ கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேம் தான் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அவங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க. அவங்க வந்து பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. ஸோ பட்ஜெட்னா என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயங்களுக்கு எந்த மாதிரியான நம்மளுக்கு வரவு இருக்கும், அது எந்த மாதிரியான செலவுகளும் இருக்கும் ஃபியூச்சர்ல, சரிங்களா? ஏன்னா வரவுகள் பொறுத்து தான் செலவுகள் அமையணும் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ இந்த பட்ஜெட் வந்து கான்ஸ்டியூஷன்ல எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? ஆனுவல் ஆனுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த ஆனுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு பொதுநிலை அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஆண்டு பொதுநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அறிக்கை, சாரி, ஆண்டு பொதுநிலை இல்ல, ஆண்டு நிதிநிலை. பப்ளிக்ன்றனால அதோட குழப்பிட்டேன் நான், சரிங்களா? ஆண்டு நிதிநிலை அறிக்கை. நிதிநிலை அறிக்கைனா கவர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரியான வரவு வரப்போகுது, எந்த மாதிரியான செலவுகள் இருக்க போகுது அப்படின்றத பாக்குறதா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நான் கான்ஸ்டியூஷன்ல இதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, அப்ப கான்ஸ்டியூஷன்னா ஆர்டிகல் இருக்கணும், சரிங்களா? ஆர்டிகல் என்ன சரத்துன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஆர்டிகல் 112, சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 112ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்றாங்கல்ல, அந்த அந்த பட்ஜெட்டோட ஆர்டிகல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 112. இப்போ நம்ம தமிழ்நாடும் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டும் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ஆர்டிகல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 112ஓட 90 ஆட் பண்ணிக்கோங்க, பிளஸ் 90 போட்டீங்கன்னா 202 வரும். இதுதான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்
சரிங்களா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல தாக்கல் பண்ற பட்ஜெட்டோட ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலின் அடிப்படையில தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க, கவர்மெண்ட் ஆஃப் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் வந்துட்டு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. சரிங்களா, இது வந்து பட்ஜெட்கான ஒரு என்ன சொல்றது ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். சரி, இப்போ நம்ம ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு என்ன பண்றாங்க, பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்கன்னு சொல்றோம். எப்ப தாக்கல் பண்ணுவாங்க? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து தாக்கல் பண்ணுவாங்க. எப்பயுமே பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல தாக்கல் பண்ணுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் நம்ம பார்க்கணும். கான்செப்ட்னு சொல்ல முடியாது, இதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுட்டே ஆகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து ஆனுவல் இயர் அப்புறம் ஃபிஸ்கல் இயர் இல்ல ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க. ஃபிஸ்கல் இயர்னு ஒன்று இருக்கு, ஃபிஸ்கல் இயர். சரிங்களா, இந்த ஆனுவல் இயர்ங்கிறது ஜான்வரி 1ல இருந்து டிசம்பர் 31 வரையும் இருக்கும். சரிங்களா, ஆனா இந்த பிஸ்கல் இயர்ன்றது ஏப்ரல் 1ல இருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31 வரையும் இருக்கும். ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரையும் இருக்கும். இதை பொறுத்து தான் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்றது, பட்ஜெட் ஃப்ரேம் பண்றது எல்லாமே அமையும். சரிங்களா, இந்த வருஷம் 2025 ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 2026 வரையும் ஃபிஸ்கல் இயர், அது ஒரு ஃபிஸ்கல் இயர். சரிங்களா, இதே மாதிரி அடுத்த வருஷம் வந்துட்டு ஏப்ரல் 1 டு மார்ச் 31 தான் ஃபிஸ்கல் இயரா வந்து அமைய போகுது. சரிங்களா, அப்போ இது இந்த டேட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற பட்ஜெட் டாக்குமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, பட்ஜெட் டாக்குமெண்ட்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பட்ஜெட் எப்படி பிரிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்றத பார்ப்போம். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த பிஸ்கல் இயர் அப்படின்ற இந்த மந்த்ஸை வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சிருக்கணும். சரிங்களா, அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ல போற விஷயங்கள் நல்லா தெளிவா தெரியும். இப்போ பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யறாங்க. எங்க தாக்கல் செய்வாங்க? பார்லிமெண்ட்ல தான் தாக்கல் செய்வாங்க. சரிங்களா, அதுல ஒரு விஷயம் இருக்கு. அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு யாரு காரணமாக இருப்பாங்க, அதாவது வந்துட்டு காசஸ் டு பிளேஸ் த பட்ஜெட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். சரிங்களா, காஸ் டு பி லேட் பிஃபோர் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பாலிட்டி படிக்கும் போது பார்ப்போம். சரிங்களா, பிரசிடென்ட் தான் பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு ஒரு காரணமாக வெளியிடுறாரு. ஆனா யாரு தாக்கல் பண்றாரு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். பட்ஜெட் வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு கீழே வரும். சரிங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே வரும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பட்ஜெட் ரெடி பண்ணுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்துட்டு பட்ஜெட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ பட்ஜெட்ன்ற நம்ம சொல்றோம், இன்னைக்கு வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்றோம். அப்போ இதுக்கு முன்னாடி பட்ஜெட்ஸே கிடையாதான்னு கேட்டா இருந்துச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919ல கூட டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ், ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து நம்ம ஹிஸ்டரி படிக்கும் போது பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருந்துச்சுன்னு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆக்ட்ல கூட பட்ஜெட் எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இந்த ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா 1919ல வந்து. இதுக்கு அடுத்து 1921ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்வர்த் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து ஃப்ரேம் பண்றாங்க. சரிங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் பட்ஜெட், அதாவது வந்து நாட்டுக்கு ஒரு ஜெனரல் பட்ஜெட் வந்து வகுப்பாங்க. அந்த பட்ஜெட்ல இருந்து ரயில்வேக்குன்னு தனியா ஒரு பட்ஜெட் வந்து ஒதுக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து பிரிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, என்னது ஜெனரல் பட்ஜெட் தனியா இருக்கும், அது போக ரயில்வே பட்ஜெட் தனியா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. யாரு? அக்வர்த் கமிட்டி வந்து பிரிக்கிறாங்க. இதை வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு 2014ல, அதாவது ரீசெண்டா தான் 2014ல பிபேக் டேப்ராய் அப்படின்ற ஒரு கமிட்டி வந்து ஃப்ரேம் பண்றாங்க. 2014ல பிபேக் டேப்ராய். சரிங்களா, பிபேக் டேப்ராய் அப்படின்ற ஒரு கமிட்டி, பிபேக் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிபேக் டேப்ராய் கமிட்டி 2014ல ஃபார்ம் பண்ணப்படுது. எதற்காக ஃபார்ம் பண்ணப்பட்டதுன்னா ரயில்வேஸ்ல சில ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரும், அதாவது மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்காக இந்த கமிட்டி வந்து ஃப்ரேம் பண்றாங்க. சரிங்களா, இந்த கமிட்டி ஃப்ரேம் பண்ணி இந்த கமிட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் பட்ஜெட்டையும் ரயில்வே பட்ஜெட்டையும் தனித்தனியா வச்சிருக்க தேவையில்ல, ஒன்னா இணைச்சிருங்கன்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா, அப்போ என்ன நடக்கும்னா 2016ல இந்த ரெண்டு பட்ஜெட்டையும், ஜெனரல் பட்ஜெட்டையும் சரி ரயில்வே பட்ஜெட்டையும் சரி ஒன்னா இணைச்சிருவாங்க. சரிங்களா, ஃப்ரம் 2016 onwards there is no separate budget for railway அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ பிரிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்வர்த் கமிட்டி 1921ல பிரிச்சுட்டாங்க. 2014ல விவேக் டேப்ராய் கமிட்டி வந்துட்டு ஒன்னா சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் பட்ஜெட்டுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம பார்க்க வேண்டியது. இதுக்கடுத்து நான் என்ன சொல்லியிருந்தேன், தாக்கல் பண்ற பட்ஜெட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது பார்க்கணும்.
இதை நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். எப்பயுமே நம்ம அப்பா அம்மா வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து சேலரி வாங்குறாங்க. அப்போ பட்ஜெட் எதுக்கு போடுவாங்க? இனிமேல் வரப்போற நாட்களுக்கு தான் பட்ஜெட் போடுவாங்க. ஸோ இப்போ நிர்மலா சீதாராமன் மேம் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி மாதம் வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அது எதற்குரிய பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 2025 பட்ஜெட் கிடையாது. அதாவது 2024-25 பட்ஜெட் கிடையாது. 2025-26 பட்ஜெட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபியூச்சரா நம்ம எப்படி வரவு இருக்க போகுது நம்ம நாட்டுக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி செலவு இருக்க போகுது அப்படின்றதான் பட்ஜெட். அதை ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. பட்ஜெட் எப்பயுமே தாக்கல் பண்றாங்கன்னா ஃபியூச்சருக்கு தான் தாக்கல் பண்ணுவாங்க. சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3 ஹெட்டிங் கீழே வரும். இந்த 3 ஹெட்டிங்கை நீ கண்டிப்பா பேசிக், இதுதான் பேசிக். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா அடுத்து வர என்ன சொல்றது, அடுத்து வருஷம் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. அதுல இருந்து நம்ம என்ன பாயிண்ட்ஸ் வந்து கிறிஸ்பா எடுத்துக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அந்த பட்ஜெட் எஸ்டிமேட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நான் என்ன சொன்னேன், இந்த வருஷம் 2025ல ஒரு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்கல்ல, பிப்ரவரி மாதம் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அது எப்போ தாக்கல் பண்ணியிருப்பாங்க? பிப்ரவரி 1. அப்புறம் ஃபிஸ்கல் இயர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ சொன்னேன்? ஏப்ரல் 1 to மார்ச் 31 இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இதுதான் ஃபிஸ்கல் இயர். இதை எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த வருஷம் தாக்கல் பண்ண பட்ஜெட்ல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? பட்ஜெட் 2025-26 2025-26 தான் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பட்ஜெட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்ஜெட் எஸ்டிமேட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வரப்போற ரெவன்யூ எப்படி இருக்க போகுது, ஃபியூச்சர்ல வரப்போற நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் இந்த பட்ஜெட் எஸ்டிமேட் ஆஃப் 2025-26ல இருக்கும். இந்த வருஷம் தாக்கல் பண்ண பட்ஜெட்டே இந்த இயர்க்கானதான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வருஷம் பிப்ரவரி 1 வந்து தாக்கல் பண்ணிட்டாங்களா, மேம் வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. அதுக்குண்டான என்ன சொல்றது, பட்ஜெட் எஸ்டிமேட் தான். அதாவது அதுக்குண்டான பட்ஜெட் தான் வந்துட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எதுக்குண்டான பட்ஜெட்? 2025-26 பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது வந்து பட்ஜெட் எஸ்டிமேட். அதாவது இந்த மாதிரிலாம் இருக்கலாம்னு தோராயமா முடிவு பண்றது. எஸ்டிமேட் தான் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ரெவன்யூ இருக்கலாம், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கலாம் அப்படின்னு தோராயமா ஒரு கால்குலேட்டிவா என்ன சொல்றது கொண்டு வரதா இந்த பட்ஜெட் எஸ்டிமேட். சரி, இப்ப தோராயமாவோ இல்ல கால்குலேட்டிவாவோ கொண்டு வராங்கன்னா எதன் அடிப்படையில கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, இப்போ நம்மளே ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு ஒரு ஸ்கில்ஸ் கற்று வச்சிருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்கில்ஸ் கற்று வச்சோம்னா நம்ம ப்ராக்ரஸ் ஆகிறோம் அப்படின்றத நம்ம எப்படி பார்ப்போம்? நம்மளோட பாஸ்ட்டை வச்சு தான் முடிவு பண்ணுவோம். ஸோ இந்த பட்ஜெட் மாதிரி இதுக்கு முன்னாடி ரெண்டு இடத்துல வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிப்போம். வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. அப்போ அந்த விஷயங்கள்ல இருந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்து தான் இந்த எஸ்டிமேஷனே கால்குலேட் பண்றாங்க. சரிங்களா? 2025-26க்கு என்ன மாதிரியான வரவு செலவுகள் இருக்க போகுது அப்படின்றத இதுக்கு முன்னாடி இருந்த 2 வருஷங்களை எடுத்து தான் அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஆண்டுகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2024 to 2025, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2023 to 2024. சரிங்களா? இது வந்து 2 வருஷம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருடங்கள் எப்ப இருந்து ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா, இது ஏப்ரல் 1ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஏன்னா பிஸ்கல் இயர் தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். இதை நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். பிஸ்கல் இயர் தான் பாத்துட்டு இருக்கோம். வேற கலர்ல கூட நான் எழுதுறேன். ஓகே, சரிங்களா? இது ஏப்ரல் 1 ஏப்ரல் 1 to மார்ச் 31. இதுவும் ஏப்ரல் 1 to மார்ச் 31. இதுவும் ஏப்ரல் 1 to மார்ச் 31 தான். இந்த இயர்க்கானது தான் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. பிஸ்கல் இயர் எடுத்து தான் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த இயர் எடுத்துக்கோம், 2023-24. இது வந்து இந்த இயர்ல இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த இயர்ல என்ன மாதிரியான என்ன சொல்றது ரெவன்யூ இருந்துச்சு, அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த இயர் வந்து முடிஞ்சு போயிடுச்சுன்னா இதுல இருக்க டேட்டாவெல்லாம் நம்ம வந்து சேமிச்சு வச்சிருப்போம். ஸோ இந்த டேட்டாவை எடுத்துப்பாங்க பட்ஜெட்ல. ரெவன்யூ எடுத்துப்பாங்க, எக்ஸ்பெண்டிச்சரையும் எடுத்துப்பாங்க. இந்த இயர் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ நம்ம என்னெல்லாம் செலவு பண்ணோம், என்னெல்லாம் வரவு இருந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அப்போ இந்த இயரே எடுத்துக்கோங்க. 2024-25ல ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும். ஏப்ரல் 1 to மார்ச் 31 தான் பிஸ்கல் இயர். ஆனா மேம் வந்து இந்த வருஷம், அதாவது இந்த வருஷம் 2025ல தான் வந்துட்டு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க. எந்த மாசம் தாக்கல் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1 இல்ல பிப்ரவரி 1 வீக்ல எப்பனாலும் தாக்கல் பண்ணுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1 2024ல ஆரம்பிச்சது, மார்ச் 31 2025 தான் பிஸ்கல் இயர் முடியணும். ஆனா அதுக்கு ஊடால பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, மேம் வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க. இன்னுமே பிப்ரவரி மார்ச் இருக்கு, 2 மாசம் அப்படியே இருக்கு. அதுக்கு முன்னாடியே தாக்கல் பண்றாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இப்போ பட்ஜெட் ஆஃப் 2025-26 வந்து எப்ப தாக்கல் படும்னா 2024-25 பிஸ்கல் இயர்ல தாக்கல் படப்பட்டோம்.
புரியுதா நான் சொல்றது? பட்ஜெட் வந்து இது வந்து ஃபியூச்சர், இது வந்து நம்ம இப்ப இருக்க கரண்ட் இயர் 2025ல தான் இருக்கும், சரிங்களா? ஆனா எந்த இயருக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சர் ஃபிஸ்கல் இயருக்கு தான் தாக்கல் பண்ணுவாங்க. நம்ம இப்ப இருக்கிறது கரண்ட் ஃபிஸ்கல் இயர், ஆனா ஃபியூச்சர் ஃபிஸ்கல் இயர்க்குரிய பட்ஜெட் வந்து எந்த இயர்ல தாக்கல் பண்ணுவாங்கன்னா கரண்ட் ஃபிஸ்கல் இயர்ல தாக்கல் பண்ணுவாங்க. ஏன்னா April 1 to March 31 தான் நம்மளுக்கு ஃபிஸ்கல் இயர்ன்றது தெரியும். February 1 வந்து மேம் வந்து தாக்கல் பண்ணிடுவாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? இப்போ February 1 வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கு முன்னாடி April 1 இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதிரி வரும். இப்போ ஜனவரி, பிப்ரவரியில தாக்கல் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் இருக்குன்னு அப்படின்னு வச்சுக்கோமா. இப்போ இந்த மாசம் வந்து மேம் வந்து தாக்கல் பண்றதுன்னா அன்னைக்கு உட்காந்தா வந்து பட்ஜெட் ரெடி பண்ணுவாங்க கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் பட்ஜெட் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா என்ன சொல்றது, நம்ம நாடு பெரிய நாடு, அதுக்கு உண்டான வரவு செலவுகள் தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வந்து பட்ஜெட் ரெடி பண்ண ஆரம்பிச்சாதான் அவங்களால அந்த February 1க்குள்ள ரெடி பண்ணி முடிக்க முடியும். இதையும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். February 1 பட்ஜெட் தாக்கல் பண்றாங்கன்னா அந்த நாள் உட்காந்து ரெடி பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி சில நாட்கள்லயே உட்காந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சரிங்களா? இப்போ நம்ம இதுல என்ன மாதிரி ஹெட்டிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் எஸ்டிமேட்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ரிவைஸ்டு எஸ்டிமேட்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? இந்த பட்ஜெட் எஸ்டிமேட், ரிவைஸ்டு எஸ்டிமேட் இருக்கும். இதுக்கு கீழே தான் ரெவென்யூ அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு இருக்கும், ரெவென்யூ அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு இருக்கும். இதை வந்து ஆக்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஆக்சுவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த இயரை சொல்லிட்டு இருக்கேன், இப்போ இதை சொல்ல மறந்துட்டனால சொல்றேன். ஆக்சுவல்ஸ் ஏன்னு சொல்றாங்கன்னா இதோட டேட்டா நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா இந்த இயர் முடிஞ்சு போச்சு, அப்ப என்னெல்லாம் நடந்துச்சுன்ற டேட்டா நம்மளுக்கு தெரியும் தானே. அதனால ஆக்சுவல் ஃபிகர்ஸ், அதாவது இருக்கிறத இருக்க மாதிரியே எடுத்துக்கிற ஃபிகர் தான் ஆக்சுவல் ஃபிகர்ஸ். ஆனா இதை வந்து பட்ஜெட் எஸ்டிமேட், ரிவைஸ்டு எஸ்டிமேட்னு பிரிக்கிறாங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா 2023ல இருந்து 24 வரையும் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? இங்க வந்து 24 ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு இடையில ஒரு ஃபிஸ்கல் இயர் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா பட்ஜெட்டையுமே கரண்ட் ஃபிஸ்கல் இயர்லாம் தாக்கல் பண்ணுவாங்க. அந்த தாக்கல் பண்ற பட்ஜெட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபிஸ்கல் இயர்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடியதா இருக்கும். ஃபியூச்சருக்கு தான் இந்த இயர்ல தாக்கல் பண்ணுவாங்க. இப்போ 2025-26 மாதிரி 2024-25 அதுக்கு முன்னாடி வருஷத்துல தாக்கல் பண்ணிருப்பாங்கல்ல, வட்டம் அப்படிதான் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ பட்ஜெட் வந்து February 1 தாக்கல் பண்றாங்கன்னா நான் மேம்க்கு வந்துட்டு எவ்வளோ மாசம் டேட்டா இருக்கும், இது வந்து ஒரு வருஷம் எடுத்துக்கோங்களேன். மேம்க்கு கிட்டத்தட்ட 9 மாசம் டேட்டா தான் இருக்கும். 9 மாசம் ரெவன்யூ என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா மட்டும் தான் இருக்கும். February மாசத்துக்கான ரெவன்யூ டேட்டா இருக்காது, அதுக்கப்புறம் வந்துட்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் டேட்டா இருக்காது, மார்ச் மாசத்துக்கான ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் டேட்டா இருக்காது, சரிங்களா? ஆனா இந்த பட்ஜெட் எஸ்டிமேட்ன்றது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023-24 இந்த காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, 2023-24ல என்ன நடந்துச்சுன்னு மேம்க்கு தெரியும். ஸோ அந்த பட்ஜெட் எஸ்டிமேட் தான் இதை எடுத்துக்கிறாங்க, ஓகேவா? அந்த பட்ஜெட் எஸ்டிமேட்டை எடுத்துட்டு இந்த என்ன சொல்றது, இந்த 2024-25ல இருக்க ஃபிஸ்கல் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகாம இன்னும் 2 மாசம் இருக்கு. February இருக்கு, மார்ச் இருக்கு. இந்த 2 மாசத்துக்குரிய வரவு செலவு என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம நாட்டுல யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஃபியூச்சர்ல என்னன்னாலும் நடக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ இந்த 9 மாசத்தையும் எடுத்துக்கிட்டு அது போக இருக்க பிளஸ் 3 மாசம் 12 மந்த்ஸ் தானே, இதை 10 மாசம் கூட எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிச்சா ஜனவரி வரைக்கும் 10 மாசம் இருக்கும். ஆமா, அது போக February, மார்ச் 2 மாசம் தானே, சரிங்களா? 10 மாசத்தோட கணக்கு மட்டும் தான் நம்ம கையில இருக்கும். February, மார்ச்சுக்கான கணக்கு நம்ம கையில இருக்காது, சரிங்களா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அவங்களாம் ஒரு என்ன சொல்ற கால்குலேட்டிவா ஒரு எஸ்டிமேட் பண்ணி வச்சுப்பாங்க. எதன் மூலமா எஸ்டிமேட் பண்ணுவாங்கன்னா இந்த பட்ஜெட் எஸ்டிமேட் போன வருஷத்துக்குரியது இருக்குல்ல, அதோட கம்பேர் பண்ணி உருவாக்குறதா இந்த ரிவைஸ்டு எஸ்டிமேட், சரிங்களா? இதோட கம்பேர் பண்ணி இந்த மாதங்களுக்கு உருவாக்குறதா ரிவைஸ்டு எஸ்டிமேட். இது என்னது, இது போன வருஷத்துக்குரியது, புரியுதுங்களா? ஓகேவா? ஏன்னா ஏன் இந்த ரிவைஸ்டு எஸ்டிமேட் உருவாக்குறாங்க அப்படின்னா Februaryக்கும் மார்ச்சுக்கும் நம்மளுக்கு என்ன ரெவென்யூ என்ன எக்ஸ்பெண்டிச்சர்னே தெரியாது, ஓகேவா? இதுதான் பட்ஜெட் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸ்டேட்மெண்ட்ல 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் எஸ்டிமேட் ஆஃப் தி பட்ஜெட் எஸ்டிமேட் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு பட்ஜெட் எஸ்டிமேட் ஆஃப் 2025-26 இருக்கும். இது வந்து ஃபியூச்சர் டேட். அதுக்கப்புறம் பட்ஜெட் எஸ்டிமேட் அண்ட் ரிவைஸ்டு எஸ்டிமேட் ஆஃப் 2024-25 இருக்கும். இங்க 2 இருக்கு பாத்தீங்கன்னா, பட்ஜெட் எஸ்டிமேட் பிளஸ் ரிவைஸ்டு எஸ்டிமேட் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஃபிகர்ஸ் ஆஃப் 2023-24 இருக்கும். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா இதை ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? 2023-24 வந்து ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவாங்க. இதை வந்து கரண்ட் இயர்னு சொல்லுவாங்க, ஏன்னா இது நடப்புல இருக்கு, சரிங்களா? இதை வந்து பட்ஜெட் இயர்னு ஞாபகம் வச்சுக்கலாம், பட்ஜெட் இயர்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா?
இது ப்ரீவியஸ் இயர், இது கரண்ட் இயர், இது பட்ஜெட் இயர். ஓகேவா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ஒண்ணுமே கிடையாது, நீங்க இதே மாதிரி ஒரு இயருக்கு எடுத்து போட்டு பாருங்க. நீங்க ஒரு பட்ஜெட் நான் கால்குலேட் பண்ண போறேன்டா, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறேன்டான்னு எடுத்து போட்டு பாருங்க. ஏன்னா நான் அப்படி போட்டு பார்த்தனால தான் எனக்கு புரிஞ்சுது. இல்லைன்னா எனக்கும் இது சுத்தமா புரியல. நீங்க வந்து இப்போ பட்ஜெட் ஃபார் 2025-26 நம்ம மேம் போட்டதே நம்ம போட்டுக்கோமா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 26-27க்கு நீங்க போட்டு பாருங்க. அது வந்து எந்த வருஷத்தில் தாக்கல் பண்ணுவாங்க, எந்த நாளில் தாக்கல் பண்ணுவாங்க, அதோட பட்ஜெட் எஸ்டிமேட் எப்படி இருக்கும், ரிவைஸ்ட் எஸ்டிமேட் எப்படி இருக்கும், ஆக்சுவல்ஸ் எப்படி இருக்கும், எந்த வருஷத்துல இருந்து எடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, இது புரிஞ்சிருச்சுன்னு நம்புறேன். புரியலைன்னா திருப்பி ஒரு தடவை போட்டு பாருங்க. நான் மெதுவாக தான் சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். மேபி நான் ஃபாஸ்ட்டாக போயிருந்தேன். ஏன்னா எனக்கு புரிஞ்சனால நான் மேபி ஃபாஸ்ட்டாக போயிருக்கலாம். ஃபாஸ்ட்டாக போயிருந்தேன் நீங்கள் நினச்சிங்கன்னா யூடியூப்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது 0.25 மைனஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீடியோவை நான் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து எதுல இருந்து அப்ரோப்ரியேட் பண்ணுவாங்க, எதுல இருந்து எடுத்துப்பாங்க, எதுக்குள்ள வந்து ரெவென்யூ, கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ வரும், எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். சரிங்களா? அது வந்து எதுல இருந்து எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஃபண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. கான்ஸ்டியூஷன்ல இதை சொல்லியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு 3 ஃபண்டு வந்து கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த 3 ஃபண்டை பத்தி பார்ப்போம். ஏன்னா இதுல இருந்து தான் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி மாறப்போகுது அப்படின்னு தெரியும். இப்போ கவர்மெண்ட் வந்து ரெவன்யூ வருதுன்னா அதை வந்து ஒரு ஃபண்டுக்குள்ள போடுவாங்க. அதாவது அதை வந்து அந்த நிதியோட அக்கௌண்ட்டுக்குள்ள போடுவாங்க. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்கன்னா கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணாங்கன்னா எந்த அக்கௌண்ட்ல இருந்து எடுப்பாங்கன்னு தெரியல. இப்போ நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கனால தான் அதுல இருந்து நம்ம எடுக்கிறோம், காசு எடுக்கிறோம், நம்ம பணம் போடுறோம். அதே மாதிரி தானே கவர்மெண்ட்டுக்கும் அக்கௌண்ட் இருக்கணும்ல. நம்ம ஆர்பிஐ பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த கவர்மெண்டோட அக்கௌண்ட் யார் மெயின்டைன் பண்ணுவா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றத பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்கும்போது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி படிச்சிட்டோம்னா மறக்காது. ஓகேவா? இப்போ இந்த 3 ஃபண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். கம்பேர் பண்ணி பார்த்துட்டா இது சுத்தமா மறக்காது. அதை பத்தி பார்ப்போம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இந்த மூணு ஃபண்டையுமே ஆர்டிகல்ஸ் இருக்கு, அதாவது கான்ஸ்டியூஷன்லயே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இதோட ஆர்டிகல் என்ன பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 266(1), இதோட ஆர்டிகல் 266(2), இது வந்து ஆர்டிகல் 267. இந்த 3 ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி குரூப் எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூபிசில கண்டிப்பா கேட்க மாட்டாங்க, நல்லா தெரியும். ஓகேவா? இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வரும். அதாவது ரெவன்யூ எப்படி வரும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் சில பேருக்கு லோன் கொடுப்பாங்கல்ல. இதை நம்ம வந்துட்டு இந்த மானிட்டரி பாலிசி பார்க்கும்போது பார்த்தோம். மானிட்டரி பாலிசி பார்க்கும்போது பார்த்தோம், கவர்மெண்ட் லோனும் வாங்குவாங்க, லோனும் கொடுப்பாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணி லோன் வாங்கிக்குவாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னா ட்ரெஷரி பில்ஸ் அப்புறம் பாண்ட்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். அதை இஷ்யூ பண்ணி லோனும் வாங்குவாங்கன்றதையும் பார்த்துருந்தோம். சரிங்களா? கவர்மெண்ட்டுக்கு சில ரெவன்யூ வரும். அது அவங்க கவர்மெண்ட் கொடுத்த லோன்ல இருந்து சில நேரம் இன்ட்ரெஸ்ட் வரலாம், இல்ல கவர்மெண்ட்டே சில வேற யார்ட்டையாவது வந்து லோன் வாங்கிருக்கலாம். அதுவும் ஒரு வகையான ரெவன்யூ தான். சரிங்களா? ரெவன்யூ இல்லைன்னு சொல்ல முடியாது. எதெல்லாம் உள்ள வருதோ அது ரெவன்யூ, எதெல்லாம் வெளியே போதோ அது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்தா எடுப்பாங்க. ரெவன்யூ வருதுன்னா உள்ள இந்த ஃபண்டுக்குள்ள தான் வரும், எக்ஸ்பெண்டிச்சர் போதுனாலும் இந்த ஃபண்டுக்குள்ள தான் போகும். சரிங்களா? இதுல சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர், ஓட்டபிள் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. அதை நம்ம பின்னாடி செஷன்ஸ்ல பார்ப்போம். ஏன்னா அது இதுக்குள்ள இப்போ நம்ம பார்த்தோம்னா குழப்பிருக்கீங்க நீங்க. சரிங்களா? சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒன்றும் கிடையாது. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அவங்கலாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட சேலரி வந்து எடுப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஓட் பண்ண மாட்டாங்க, அது வந்து ஓட்டிங்க்கு போகாது. பார்லிமெண்ட்டை எதா இருந்தாலும் ஓட் பண்ணணும். சரிங்களா? ஓட் பண்ணாதான் வெளியே எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க ஃபண்ட்ஸ்ல இருந்து. ஆனா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு, ஹை கோர்ட் ஜட்ஜஸ்க்கு சேலரி எடுக்கிறது வந்து இந்த ஃபண்ட்ல இருந்து எடுப்பாங்க. அப்போ ஓட் பண்ண மாட்டாங்க. ஓட் பண்ணாம எடுக்கிறது பேர் தான் சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போதைக்கு உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும். சரிங்களா? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியானா என்ன பாத்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் இதுல இருந்து தான் எடுத்து பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு வர ரெவன்யூவும் சரி, எக்ஸ்பெண்டிச்சர் சரி, இதுல இருந்து தான் அப்ராப்ரியேட் பண்ணுவாங்க. சரி, இது வந்து எப்படி எடுப்பாங்க இந்த ஃபண்டை விட்டுன்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணணும். பார்லிமெண்ட் வந்து ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணணும். அது வந்து அப்ராப்ரியேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆக்ட்னு சொல்லுவாங்க? அப்ராப்ரியேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட் ஆக்ட் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபண்ட்ல இருந்து எடுக்க முடியும் காசு அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் அப்படி கிடையாது. எதனால ஏன் நான் திருப்பி சொல்றேன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா பார்லிமெண்ட் ஆக்ட் இருந்தா எடுக்க முடியும். மேபி கொஸ்டின்ல பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்லிமெண்ட் ஆக்ட் இருந்தா எடுக்க முடியும் கூட கொடுக்கலாம். அதனால நான் சொல்றேன், இது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது 2 ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, இதோட பேசிக் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியானா இப்போ நம்ம வீட்டில் யாராவது இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இல்லை
நம்ம எல்லாருமே வேலை பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், பிஎஃப்னு ஒன்று வந்து எடுத்து பிடிச்சிப்பாங்க. ப்ராவிடென்ட் ஃபண்டு, அப்புறம் வந்து சில பேர் வந்து ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா காசு, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? பிஎஃப், அது போக வந்து ஸ்மால் சேவிங் ஸ்கீம், எஸ்எஸ்எஸ், ஸ்மால் சிறு சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ள நம்ம போவேன்னா இந்த பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் இருக்கும், இந்த அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். சரி, இது யார் மெயின்டைன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வச்சிருப்பாங்க. கவர்மெண்ட் வந்துட்டு ஜஸ்ட் அ கஸ்டோடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டோடியன் அதாவது அதை பாதுகாக்கும் ஒருத்தராக தான் இருப்பாங்களே தவிர இதுல இருந்து அவங்க வந்து காசு வந்து எடுத்துக்கலாம் முடியாது. சரிங்களா? இதை காரணம் காட்டி காசு எடுக்கலாம், பட் இதுல இருந்து அவங்க காசு டோட்டலா எடுத்துக்க முடியாது. இதை மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். கஸ்டோடியன் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா யாரு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஜஸ்ட் அ கஸ்டோடியன். அவங்க வந்து அதை பாதுகாத்து வச்சிருக்க ஒரு ஆளு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த பிஎஃப்ஓ ஸ்மால் சேவிங் ஸ்கீமோ யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்க திருப்பி கேட்டா கொடுக்கணும். கவர்மெண்ட் இஸ் லயபிள் டு பே, அதாவது கவர்மெண்ட் திருப்பி கொடுக்கணும். சரிங்களா? திருப்பி கண்டிப்பா கேட்டா கொடுத்தாகணும். அதனாலதான் சொல்றேன் கஸ்டோடியன் அப்படின்னு. சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் பார்லிமெண்ட் ஆக்ட்லாம் தேவையில்ல, வெறும் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்லேயே வெளியே எடுத்துக்கலாம். இப்போ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஹையஸ்ட் அத்தாரிட்டி யாராவது சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். இது வந்து என்னது? எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ல இதுல இருந்து காசு எடுக்க முடியும். எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ல இதுல இருந்து காசு எடுக்க முடியும். இது வந்து பார்லிமெண்ட் ஆக்ட் கண்டிப்பா வேணும். இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன். சரி, இப்போ இந்த கண்டிஜென்சி ஃபண்டுனா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுது, இல்லை நேச்சுரல் டிசாஸ்டர் வருது, இல்லை ஒரு அன்ஃபார்சீன் சர்க்கம்ஸ்டன்ஸ் வருது. யாருக்கு வருது? இந்தியாவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து செலவு பண்றதுக்காக சில காசு வேணும். அப்போ போய் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பார்லிமெண்ட்ல ஆக்ட் பாஸ் பண்ணி தான் வெளியே வரணும்னா விடிஞ்சிரும். சரிங்களா? அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கக்கூடாது, இதாவது முக்கியமான ஆபத்தான தருணங்கள்ல நம்மளுக்கு காசு வேணும்னா கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யாரு டிஸ்போசபிள், அதாவது யார் கையில இது இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் டிஸ்போஸ் பண்ண முடியும். சரிங்களா? பிரசிடென்ட் தான் டிஸ்போஸ் பண்ண முடியும். யாரு? பிரசிடென்ட். இது நல்லா ஞாபகம், பிரசிடென்ட் தான் டிஸ்போஸ் பண்ண முடியும். ஆனா பிரசிடென்ட் தான் கையில வச்சிருப்பாரான்னு கேட்டா கிடையாது. இதை பிரசிடென்ட்டோட உரிமையில யார் வச்சிருப்பான்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி வச்சிருப்பாரு. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி வச்சிருப்பாரு. செக்ரட்டரி. சரிங்களா? ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கையில இருக்கும். ஆனா இந்த ஃபண்டை வந்து யார் எடுத்துக்காங்க டிஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். இது எதற்காகன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில டக்குன்னு காசு தேவைப்படுதுன்னா பார்லிமெண்ட்ல வந்து நம்ம போய் ஆக்ட் பாஸ் பண்ணி எடுக்கணும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தருணங்கள்ல பிரசிடென்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணலாம். அப்படி பிரசிடென்ட் டிஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்லிமெண்டரி அப்ரூவல் வாங்கிருக்கலாம். பிரசிடென்ட் டிஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பார்லிமெண்டரி அப்ரூவல் வாங்கிக்கலாம். இங்க எழுத இடம் இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் பெருசா எழுதிட்டேன். தப்பா? சரிங்களா? தப்பான்னு சொல்ல முடியாது, ஐ மீன் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், பெருசா எழுதுனது தப்புன்னு சொல்றேன். டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் போய் பார்லிமெண்ட்டை வந்துட்டு அப்ரூவல் வாங்கிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்துட்டு கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இது மூணுக்கும் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். இது வந்து பார்லிமெண்டரி ஆக்ட் கண்டிப்பா வேணும். இதுவும் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் தான், இதுவும் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் தான். ஏன்னா பிரசிடென்ட் ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் தான். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிரசிடென்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பர்சன் தான். ஸோ இதுவும் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மூலியமா இதுல இருந்து காசு எடுக்க முடியும். இதுலயும் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மூலியமா காசு எடுக்க முடியும். ஆனா இதுல அப்படி கிடையாது. பார்லிமெண்ட் பாஸ் பண்ணணும். ஆர்டிகல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 266 1, 266 2, 267. சரிங்களா? ஓகே, இந்த செஷனை இதோட முடிச்சுக்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதுக்கு அடுத்த செஷன்ஸ்ல நம்ம என்ன பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் எப்படி பிரியுது, ரெவென்யூ பட்ஜெட்னு சொல்லுவாங்க, அப்புறம் கேபிட்டல் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த பட்ஜெட்குள்ள இருக்க சில சாராம்சங்கள், சப்டிவிஷன்ஸ் வந்து நம்ம தெளிவா பார்த்துடலாம். சரிங்களா? அதை பார்க்கறது மூலியமா மானிட்டரி பாலிசி எப்படி ஃப்ரேம் பண்றாங்கிறதையும், மானிட்டரி பாலிசின்ற ஃபிஸ்கல் பாலிசி எப்படி ஃப்ரேம் பண்றாங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சிவில் சர்வீஸ் இல்ல group exams prepare பண்றாங்கன்னா do share this video and thank you.